கதைகள் மூலமாக ஆங்கிலம் கற்போம் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு லெசன் 1 நான் எடுத்திருக்கிற தலைப்பு சிறிய விதை. சிறிய அப்படிங்கிற வேர்டுக்கு லிட்டில், விதை சீட், லிட்டில் சீட். ஸோ லிட்டில் சீடுக்கு முன்னாடி த லிட்டில் சீட் அப்படின்னு நான் போட போறேன். ஸோ த ஃபைனல் டாபிக் இஸ் த லிட்டில் சீட். இப்போ ஸ்டோரியோட முதல் லைனை பார்க்கலாம். ஸ்டோரியுடைய ஃபர்ஸ்ட் லைன், ஒரு சிறிய விதை தரையில் விழுந்தது. இப்போ நம்ம இத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஒரு அப்படிங்கறத நம்ம ஒன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துல நான் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். சிறிய லிட்டில், விதை சீட், தரையில் விழுந்தது. தரையில் அப்படின்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விழுந்தது, விழுகிறதுக்கு ஃபால், FALL ஃபால். ஸோ விழுந்தது அப்படிங்கிறது முடிந்து போன செயல். இது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்து முடிந்த செயல். அப்போ ஃபாலுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபெல். ஸோ இப்படிதான் வரும். ஆனா இப்போ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். லிட்டில் சீட், இங்க நான் ஃப்ளோருக்கு பதிலாக கிரவுண்டுன்னு எழுதிக்கிறேன். கிரவுண்ட், லிட்டில் சீட் கிரவுண்ட் ஃபெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? லிட்டில் சீட் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். இங்க வேர்ப் என்ன? ஃபெல். ஃபெல். இப்பயும் படிச்சு பாருங்க. லிட்டில் சீட் ஃபெல் கிரவுண்ட். இப்பயும் சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. கிரவுண்ட்ல எங்க விழுந்தது? ஆன் த கிரவுண்ட் தான் நம்ம சொல்ல முடியும். கிரவுண்ட் மேல விழுந்தது அப்படின்னா ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஸ்டோரியோடைய செகண்ட் லைன் பாக்குறோம். அது பயந்தது மற்றும் தனியாக உணர்ந்தது. இட் பயந்தது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, முடிஞ்சு போன செயலா இருக்கு எல்லாமே. அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். பயப்படுறதுக்கு ஸ்கேர், பயந்தது பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஸ்கேட். மற்றும் அண்ட், தனியாக அப்படின்னா அலோன். உணர்ந்தது, உணர்தல் அப்படின்னா ஃபீலிங். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட். ஸோ இதுதான் சென்டென்ஸ். அகெயின் இதை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கும். இட் வாஸ் கேட். பாஸ்ட் டென்ஸோட ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இட் வாஸ் ஸ்கேட் அண்ட் அலோன் ஃபெல்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபெல்ட் அலோன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் தான் வரும். ஸோ வேர்ப் ஃபெல்ட். இட் வாஸ் ஸ்கேட் அண்ட் ஃபெல்ட் அலோன். இப்போ நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். அந்த விதை நினைத்தது, நான் மிகவும் சிறியவன், என்னால் வளர முடியாது. அந்த விதை, அந்த அப்படின்னா தட், விதை சீட். நினைத்தது, நினைக்கிறது அப்படின்னா திங்கிங். இப்போ நினைத்தது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். தட் சீட் தாட், நான், நானுக்கு ஐ ஆம், மிகவும் சிறியவன், டூ ஸ்மால், என்னால் வளர முடியாது. என்னால், என்னால், ஐ, வளர அப்படின்னா க்ரோ, முடியாது காண்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. That she thought I am too small, I grow can't. இப்போ இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. என்ன இன்கம்ப்ளீட்டா இருக்கு? That she thought I am too small, அது வரைக்கும் ஓகே. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் வரணும். வேர்ப் வந்திருக்கு, பட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவான வேர்டு சப்ஜெக்டுக்கு அப்புறம் பக்கத்துல வந்துடணும். காண்ட் க்ரோ அப்படின்னு போட்டோம்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ இந்த காண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பங்க்சுவேஷன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கமா, இந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் போட்டு ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்றேன். ஏன் இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்பீக்கர் என்ன பேசினாங்களோ ஆஸ் சச் நம்மள்கிட்ட இருக்கு இங்க. அதை நம்ம இன்டைரக்டா கன்வெர்ட் பண்ணாம டைரக்ட் ஸ்பீச்சாவே இருக்கு. ஸ்பீக்கர் என்ன பேசினாங்களோ அது அப்படியே ஆஸ் சச்சா இருக்கு அப்படின்னா நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்டோரி, மழை வந்து தண்ணீர் கொடுத்தது. மழை அப்படின்னா ரெயின், வந்து அப்படிங்கிறதுக்கு லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணா கேம் அப்படின்னு சொல்லலாம். தண்ணீர் வாட்டர், கொடுத்தது கேவ். ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ரெயின் கேம் வாட்டர் கேவ். படிச்சு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் மீனிங்லெஸ்ஸா இருக்கு. அப்போ இதை நம்ம மீனிங்ஃபுல்லா மாத்தணும். எப்படி மாத்துறது? ஒன்றும் இல்லை, ரெயின் கேம் கன்ஜங்ஷன் அண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேவ் வாட்டர் வேர்ப் போட்டுட்டு ஆப்ஜெக்ட் ஆட் பண்றேன். அவ்வளவுதான், வாட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆட் பண்றேன்.
நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கலாம். நாட்கள் கடந்தன. நாட்கள் கடந்தன அப்படிங்கறத டேஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சூரியன், சூரியன் அப்படிங்கிறது சன். இப்போ நான் த சன் அப்படின்னு போடுறேன். பிரகாசமாக அப்படின்னா பிரைட்லி, ஒளிர்ந்தது, ஷைன்ட். இப்போ இந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா டேஸ் பாஸ்ட் கரெக்டா இருக்கு. த சன் பிரைட்லி ஷைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. த சன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் வேர்ப் தான் வரணும். வேர்ப் வந்து ஷைன்ட். த சன் ஷைன்ட் பிரைட்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ ஒன்ஸ் த சென்டென்ஸ் கெட்ஸ் ஓவர் யூ ஹேவ் டு கீப் அ ஃபுல் ஸ்டாப். அகெயின் இப்போ டேஸ் பாஸ்ட்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. த சன் ஷைன்ட் பிரைட்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே சென்டென்ஸா நான் மாற்ற போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபுல் ஸ்டாப் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷனை போடுறேன். ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் தொடங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஃபுல் ஸ்டாப் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டேர்ல இருக்கிற டீயை வந்து ஸ்மால் ஆக்கிடுறேன். டேஸ் பாஸ்ட் அண்ட் த சன் ஷைன்ட் பிரைட்லி. அது ஒரு சிறிய செடியாக மாறியது. அது இட் ஒரு சிறிய ஸ்மால் செடி பிளான்ட் மாறியது. சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். டேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகேம் கூட சொல்லலாம். ஸோ நான் பிகேம் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணிக்கிறேன். இட் அ ஸ்மால் பிளான்ட் பிகேம். சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இத மீனிங்ஃபுல்லா கம்ப்ளீட் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வேர்ப் வரணும். ஸோ இட் பிகேம் அ ஸ்மால் பிளான்ட். இப்போ சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் மெதுவாக. மெதுவாக அப்படிங்கிறது ஸ்லோலி. அந்த விதை த சீட் வளர தொடங்கியது. வளர started to grow. Slowly the seed started to grow. அந்த செடி the plant தினமும் everyday வலிமையாக stronger வளர்ந்தது. grew past tenseல grew. சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. the plant everyday stronger grew. the plant அப்படிங்கிறது சப்ஜெக்ட். verb grew. ஸோ சப்ஜெக்டுக்கு அடுத்தது verb தான் வரணும். the plant grew how எப்படி வளர்ந்துச்சு? ஸ்ட்ராங்கரா வளர்ந்துச்சு. ஸோ ஸ்ட்ராங்கர் அடுத்தது வரணும். நெக்ஸ்ட் எவ்ரிடே. the plant grew stronger every day. நெக்ஸ்ட் லைன் ஒரு நாள் ஒன் டே. அது இட் ஒரு பெரிய பிக் மரமாக ட்ரீ ஆனது. மாறியதுக்கு நம்ம என்ன சொன்னோம்? பிகேம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ஒன் டே இட் அ பிக் ட்ரீ பிகேம். ஒன் டே இட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb became a big tree. One day it became a big tree. அந்த மரம் மற்றவர்களுக்கு நிழலும் பழங்களும் கொடுத்தது. அந்த மரம் the tree மற்றவர்களுக்கு to others. நிழலும் shade பழங்களும் fruits கொடுத்தது gave. ஓகே, the tree அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அப்புறம் verb வந்து gave. ஸோ ட்ரீக்கு பக்கத்துல gave போட்டுறேன். the tree gave. the tree gave what? the tree என்ன கொடுத்தது? shade fruits. என்ன கொடுத்துச்சு? shade fruits. நிழலும் பழங்களும் ரெண்டு இருக்கு. ஸோ நான் இங்கே and போட்டுக்கிறேன். the tree gave shade and fruits to whom? யாரு கொடுத்தது? to others. இப்போ full stop வச்சிடறேன். இப்படிதான் நம்ம சென்டென்சஸ் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த மரம் மற்றவர்களுக்கு நிழலும் பழங்களும் கொடுத்தது. The tree gave shade and fruits to others. அந்த விதை the seed ஒரு பாடம் a lesson கற்றுக்கொண்டது learned. the seed a lesson learned. இப்போ the seed அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb வரணும் learned, அதுக்கப்புறம் the seed learned what? the seed என்ன கத்துக்குச்சு? ஒரு பாடத்தை கத்துக்குச்சு a lesson. the seed learned a lesson. next சிறிய தொடக்கங்களும் சிறிய small தொடக்கங்களும் beginnings பெரியதாக மாறலாம் can become great.